ஆளும் புதுசு, ஆட்டமும் புதுசு. விருப்பமான ஷோவை நெருக்கமாக கொண்டு வர போகிறாரு விஜய் சேதுபதி. பிக் பாஸ் ஃபஸ்ட்டு 2 சீசனில் இருந்த டிஆர்பி லாஸ்ட்டு 2 சீசனுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆண்டவர் போன சீசனில் ஒரு தலைப்பட்சமாக நடந்துக்கிட்டது போன சீசன் பார்த்த எல்லாத்துக்குமே தெரியும். நீங்களும் அது உண்மைன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி வந்திருக்கு புது ப்ரமோ. மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி சோசியல் மீடியாவில் மக்கள் என்ன பேசுகிறாங்களோ அதையே ஸ்கிரிப்டாக மாற்றிக்கிட்டாரு. ஷோரூமில் இருக்கிற க்ரீம் கலர் கோட்டை செலக்ட் பண்ணி போட்ட விஜய் சேதுபதியை பார்த்த டெய்லர் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டீங்க, சூப்பர் அப்படின்னு காக்கா பிடிக்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு நம்ம தலைவர் நக்கலாக ஒரு சிரிப்பை போட்டுட்டு கிளம்புறாரு. அவரோட டிரைவர், சார் உண்மையாலுமே ரெடி ஆகணும்னா கார்வலம் போனால் பத்தாது, ஊர்வலம் போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டா மட்டும் பத்தாது, மக்களோட மனநிலையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு ஒரு அட்வைஸை போடுறாரு. நல்லது யார் சொன்னாலும் கேட்ப அப்படிங்கிற ரேஞ்சுக்கு காரை நிறுத்திக்கிட்டு ஊருக்குள்ளே இறங்கி போகிறாரு. போகிற வழியில் 2 தாத்தா ஜாக்கிங் போய்கிட்டு இருக்கிறாரு. அவங்க குரூப்பிசம் டாமினேட் பண்ணுறவங்களெல்லாம் ஓட ஓட விரட்டணும் விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஓகே சொல்லிக்கிட்டு மார்க்கெட் போனால் தாய்மார்கள் காய்கறியில் நல்லது எது கெட்டது எதுன்னு பார்த்தாலே தெரியும். ஆனால் மனுஷங்க அப்படி இல்லைன்னு ஒரு அட்வைஸை போடுறாங்க. அதுக்கு ஓகேவை போட்டுக்கிட்டு விஜய் சேதுபதி பீச் பக்கம் போகிறாரு. அங்கே சில குழந்தைங்க ஃபுட்பால் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே பிரச்சனை வருது. அதில் ஒரு குட்டி பையன் விளையாட்டில் பிரச்சனை வந்தால் யாருக்கு கார்டு கொடுக்கணும்னு தெரியுமா, தெரியலன்னா என்ன பார்த்து கற்றுக்கங்கன்னு ஒரு அட்வைஸை போடுறான். அந்த குட்டி பையனுக்கும் ஓகே சொல்லிட்டு 12V பஸ்ஸில் ஏறுறாரு. சீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற விஜய் சேதுபதி பக்கத்தில் ஒரு அம்மா நிற்கவே அவங்களுக்காக இடம் கொடுக்குறாரு. அங்கே இருந்த இளைஞர்கள் இறக்கம் எல்லாம் 12Bயில் தான், BBயில் இல்லை அப்படின்னு ஒரு அட்வைஸை போடுறாங்க. அடுத்தது பஜ்ஜி கடை பாட்டியம்மா. வளவளன்னு வாழைக்காய் பஜ்ஜி மாதிரி இல்லாமல் சுருக்குன்னு மிளகா பஜ்ஜி மாதிரி இருக்கணும்னு ஒரு அட்வைஸை போடுறாங்க. கடைசியாக பார்பர் ஷாப்புக்கு வர விஜய் சேதுபதி உனக்கு ஏதாச்சும் அட்வைஸ் இருக்கான்னு கேட்க, சார் வீக்கெண்டில் மட்டும்தான் மூஞ்சியை பாவமாக வச்சுக்குவாங்க, நம்பிடாதீங்க அப்படின்னு அவரும் ஒரு அட்வைஸை போடுறாரு. இதை எல்லாமே கேட்டுட்டு விஜய் சேதுபதி கெத்தா ஸ்டேஜில் நடந்து வர ப்ரோமோ ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது ப்ரோமோவில் எல்லா ஏஜ் குரூப்புமே வர்றாங்க. ஸோ பிக் பாஸ் 8 எல்லாருமே ரசிக்கும்படியான சீசனாக இருக்குன்னு சொல்லாமல் சொல்கிறாங்க. பார்வையாளர்கள் தயார், போட்டியாளர்களே யோகா கிளாஸ்க்கு எல்லாம் போயிட்டு தயாராக வாங்க, விருப்பமான ஷோவை நெருக்கமாக கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்க. இந்த ப்ரமோவோட பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப பிடிச்சது எனக்கு. வரவா வரவா நெருங்கி வரவா அப்படிங்கிற சாங் மாதிரியே இருக்குது. உங்களுக்கு அப்படி ஒரு ஃபீலிங் இருந்தால் மறக்காமல் எஸ்ன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கடைசியாக ஒரு சிரிப்பு சிரிச்சாரு, அதுதான் எனக்கு ஏன்னு தெரியல. சரிதான், பொறுத்திருந்து பார்ப்போம். தினம் தினம் சினிமா அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க சினிமா டியூப் தமிழ் அப்படிங்கிற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் அன்பு தோழி ரேவதி.